வெல்கம் டு ஈஸி சுஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி குயிக்காக வெரி குயிக்காக தக்காளி வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாங்க பார்க்க. தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அதில் பாருங்கள், ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உப்பு பொடி, காரப்பொடி ஆர் சாம்பார் பொடி 2 ஸ்பூன், பெருங்காயப்பொடி போட்டு 1 மினிட் பெருங்காயப்பொடி போட்டு இப்போ இதிலெல்லாம் நல்லா கடுகு வெடிச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை ஊற்றுறோம். ஜஸ்ட் இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சதுன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குயிக்காக பண்ணிடலாம். நம்ம இது முடிஞ்சோடனே காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. என்கிட்ட பச்சை ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. நீங்கள் இந்த கடுகு வெடிக்கிற சமயம் போட்டுக்கோங்க. என்னோடய வீவர் ஒருத்தர் இது பண்ணார், இடியாப்பம் வேணும் குருமா வேணும்னு கமெண்ட்டு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு மண்டே டியூஸ்டேயில் கொடுக்குறேன். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னி நீங்கள் பண்ணுற டயத்தில் கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சிந்திருச்சு. தக்காளி சட்னி ரெடி. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்.